உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அண்ணா சொன்ன கேளு, நீ பசி தாங்க மாட்டேன், தங்கச்சி சொல்றேன்ல, சாப்பிடு. உன் அண்ணன் எல்லார் முன்னாடியும் அவனை அனாதைன்னு சொல்றான். அவன் எப்படி சாப்பிடுவான்? பாட்டி, யாரு என்ன சொன்னாலும் இவன் தான் என்னுடைய அண்ணன், என்னுடைய மூத்த அண்ணன். அது என்னைக்குமே மாறாது. சாப்பிடு. ஏய் முருகா, அவன் கிடக்குறான்டா. நீ தாண்டா என் பேர. இத பாரு, உன் தங்கச்சியும் உன்னை அண்ணன்னு சொல்லிட்டால. இப்ப என்னடா, சாப்பிடுடா. டேய், இனிமே யாரு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. எவன் கேட்டாலும் நான் இந்த வீட்டோட மூத்த பையன்னு சொல்லு. அப்புறம்தான் நீங்க எல்லாரும் சொல்லுடா. அண்ணா, அம்மா சொல்லிருக்கு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே பிறந்தோம்மா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னா. ஆமா, அதுதான் உண்மை. அதிர்ஷ்டக்காரண்டி இவன். கடவுளே கடவுளே, என்ன இது சோதனை. அழாத. அண்ணா வா, போ சாப்பிடு, வா சாப்பிடு. அழாத. அக்கா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சேக்கா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நம்ம வீட்டுல அம்மா அப்பா எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. நீயும் நிறைய கனவோட மனமேடையில உட்கார்ந்த. ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாமே தலைக்கீழ மாறிடுச்சேக்கா. முன்னெல்லாம் ஒரு கஷ்டம்னு வந்தா அது என்னோட போயிடும், அது எனக்கு பழகிடுச்சு. ஆனா இப்போ என்னால எல்லாரும் கஷ்டப்படுற நிலைமைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. அததான் என்னால தாங்க முடியல. அழாதக்கா. இந்த குழந்தை ஒரே நாள்ல அப்பாவையும் பாட்டியையும் இழந்துட்டு நிக்குது. இவ கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி, ஒண்ணுமே இல்ல. அக்கா, நீ அழாதக்கா. நீதாக்கா அவளுக்கு எப்பவுமே அம்மாவா இருந்து பாத்துக்கணும். பாத்துப்பேன் அஞ்சலி, பாத்துப்பேன். என்னதான் பார்த்தாலும் அவ அப்பாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது அஞ்சலி. பெத்த தாய் தகப்ப இல்லாம ஒரு குழந்தை வளர்றது எவ்வளவு கொடுமை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆக்சிடென்ட் பண்ண வந்தானே. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காரை வேற நிறுத்தாம போயிருக்கான். அது யாரா இருந்தாலும் அவனால சும்மா விடக்கூடாதுக்கா. அவன் நல்லாவே. சொல்லு கவின். வீட்ல எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்களா? அதுக்குள்ள எப்படி துக்க விடுமாறே இருக்கடா. நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். தனியா உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். இத்தனை நாள் லேட் மேரேஜ்னு சொல்லி அவளை தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ கட்டிக்க வந்தவனை கொன்னுட்டான்னு பேசுறாங்க. ஐயோ, எந்த தப்புமே செய்யாம என் அக்காவுக்கு மட்டும் ஏன் தான் இத்தனை தண்டனையை அந்த கடவுள் கொடுக்கறாரோ தெரியலடா. அக்கா இதுல இருந்து எப்படி வெளியில வர போறான்னு தெரியல கவின். டேய், நீ சொல்லு, எதுக்காக கால் பண்ண? இல்ல, சும்மா தான் கேட்டேன். டேய், இதோ சொல்லதானே நீ கால் பண்ணிருக்க, சொல்லு.
இல்ல நாளைக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்குல்ல, நீ காம்படிஷன்ல பாடுறதுக்கு பேர் கொடுத்திருந்த. எனக்கு இப்ப அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா. என்ன நீ இதுக்காக எவ்வளவு எஃபோர்ட்லாம் போட்டு பிராக்டிஸ்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா கண்டிப்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இத பாரு, நமக்குள்ள இருக்க சுகத்துல இருந்து வெளியே வரணும்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும். கவின், இப்ப நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஹே இல்ல அஞ்சலி, நான் எனக்கு அவார்டு வேணாம், ஒண்ணு வேண்டாம். தேவனா நீயே போய் பாடி அவார்டு வாங்கிக்கோ. போன வை. இல்ல அஞ்சலி, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் அஞ்சலி. டேய் கவின், மா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஓகே தான். நில்லுடா, நான் உன் அம்மாடா. உன் ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். சொல்லு, என்ன விஷயம்? அது நான் தான் சொன்னேன்லம்மா, அஞ்சலி அக்கா கல்யாணம் நின்னு போச்சுன்னு.